இந்த ஊமை நமக்கு உணர்த்தும் உண்மைகள் என்னென்ன? யூத தேசம் திருமணத்திற்கான அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டது. Salvation was rejected by the Jews. இந்த சுவிசேஷத்தை, சத்தியத்தை எல்லாருக்கும் ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கணும்னு வாஞ்சித்தார். சுவிசேஷமாய் வந்த இயேசுவை யூத தேசம் புறக்கணித்து விட்டது. சரி, அடுத்த உண்மை என்ன படிக்கிறோம்னா, கொலைபாதகரை அழித்து வேலைக்காரங்களை அனுப்பியிருக்கிறாரு. அழைக்கப்பட்டவர்களுக்கு மறுபடியும் ஞாபகம் ஊட்டி திருமண விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்வதற்காக. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? வேலைக்காரரை அழிச்சு விட்டாங்க, கொண்டுட்டாங்க. அப்போ அந்த கொலைபாதகரை அழிப்பதற்காக ராஜா என்ன செய்கிறாரு? சேனைகளை அனுப்பி அந்த பட்டணத்தையும் கொளுத்தி போட்டான்னு பார்த்தோம். இப்போ அந்த பட்டணத்தை ராஜா அழித்தான் என்று பார்க்குறோமே, அது எதை குறிக்குதுன்னா, எருசலேமுக்கும் அழிவு வரப்போகிறது. சத்தியத்தை உதாசீனப்படுத்திவிட்டு மேசியாவாகிய இயேசுவை புறக்கணித்து விட்ட யூத தேசத்திற்கு, எருசலேமுக்கு அழிவு வரப்போகிறது என்பதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் இந்த கதையின் வழியாக. மூணாவது உண்மை என்ன அப்படின்னா, அழைப்பை அசட்டை செய்தலே அபாத்திரர் ஆவதற்கான வழியாகும். அநேகர் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நாங்கள் போகிறோம், இங்கே போகிறோன்னு போயிட்டாங்க. அழைப்பை அசட்டை செய்வது அபாத்திரர், தகுதியற்றவர்கள் ஆவதற்கான வழியாகும். யோசித்து பாருங்க, நம்மகிட்ட என்ன தகுதி இருக்கிறது? நம்மிடத்தில் தகுதி ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கும், தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கும், சரிதானே, திருமண விருந்தில் கலந்து கொள்வதற்கும் நமக்கு எந்த விதத்திலும் தகுதியே கிடையாது. 2 கொரிந்தியர் 10:12 சொல்லுது, ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. பார்த்தீங்களா? நம்மை நாமே அளந்து பார்த்துக்கிறது, எனக்கு எவ்வளோ பெரிய தகுதி இருக்குன்னா, எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு எந்த தகுதியுமே இல்லை.